இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகள், தவக்கால சிந்தனையாகவும் இந்த 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையினுடைய மறையுரையாகவும் இச்செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இனி நாளுடைய மைய சிந்தனையாக நான் எடுத்திருப்பது மனம் மாற்றம் அல்லது மனம் திருந்துதல் என்பது ஆகும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளின் இந்த தவக்காலத்தில் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டுமாக சொல்லப்படுகின்ற வார்த்தை, நீங்கள் மனம் மாறுங்கள். எனவேதான் திருநேற்று புதனன்று நமது நெற்றிகளிலே பூசப்படுகின்ற சாம்பலானது மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள் என்று நம் நெற்றிகளிலே திருச்சிலுவை அடையாளம் வரைகிறோம் சாம்பலினால். எனவே மனம் மாற்றம் பெற வேண்டும் என்பது கடவுளுடைய திருவுள்ளமாக, கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. அதை மனிதன் தனது விருப்பமாக கடவுளின் திருவுளத்திற்கேற்ப தனது வாழ்வாக மாற்றுவதுதான் தவக்காலம் என்பதாகும். எனவே இதைத்தான் லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்கிறேன் என கூறுகிறார். எனவே அன்பிற்கின்றவர்களே, இந்த நாளில் இந்த தவக்காலத்தில் நாம் மனமாற்றத்தை குறித்து சிந்திப்போம். லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தையில் அதே இயேசு கிறிஸ்து கூறுகிறார், மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்று கூறுகிறார். எனவே ஒரு பக்கம் மனமாற்றம் அடைந்த மனிதருக்கு மீட்பு காத்திருக்கிறது, ஒரு பக்கம் மனமாறாத மனிதர்களுக்கு அழிவு காத்திருக்கிறது என்பதை இறைமகன் இயேசு கிறிஸ்துவே தன் வாயார சொல்லியிருக்கிறார். எனவே மனம் மாறினால், மனம் திருந்தினால் என்ன நடக்கும், என்னென்ன ஆசீர்வாதம், என்னென்ன அருட்கொடைகள் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் பார்ப்போம். முதலாவதாக, மனம் மாறுகின்றவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். மனம் மாறியவர் நன்மையை அடைவார்கள். இணைச்சட்ட புத்தகம் அதிகாரம் 30 இறைவார்த்தைகள் 8, 9 ஆகியவற்றில், நீ ஆண்டவரிடம் திரும்பி வா, உன் நன்மையின் பொருட்டு உன் மீது மீண்டும் மகிழ்வார். ஆண்டவரிடம் திரும்பி வர வேண்டும் என்று கூறப்படுகின்ற போது உனது நன்மையின் பொருட்டு அந்த மனிதனுடைய மனம் மாறி கடவுளிடம் திரும்பி வருகின்ற மனிதருக்கு நன்மைத்தனங்களை, நல்ல கொடைகளை, நற்கனிகளை இறைவன் வழங்குவார் என்று சொல்லப்படுகிறது. அதே வேளையில் இரண்டாவதாக, யாரெல்லாம் மனம் மாறுகின்றார்களோ அவர்களுடைய உடல் நலம், உள்ள நலம் கிடைக்கும். அவர்கள் குணமடைவார்கள். மனம் திருந்தியவர்களும் மனம் மாற்றம் பெற்றவர்களும் குணமடைவார்கள். எப்படி என்றால், எசாயா புத்தகம் 19ஆம் அதிகாரம் 22 சொல்லப்படும், அவர்கள் விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை குணமாக்குவார். அதாவது யாரெல்லாம் கடவுளிடம் திரும்பி வந்து மனமாற்றம் பெற்று இறைவனோடு ஒன்றித்திருக்கின்றார்களோ அவர்கள் விண்ணப்பங்களுக்கு செவிசாய்ப்பதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் அவர்களுக்கு இறைவன் நலப்படுத்துதலை, குணப்படுத்துதலை வழங்குகிறார். மூன்றாவதாக, இந்த மனமாற்றம் உள்ளத்திலிருந்து புறப்படுகின்ற போது, நம் வாழ்வின் செயல்களில் வெளிப்படுகின்ற போது அவர்கள் விடுதலை பெறுவார்கள். எசாயா புத்தகம் 30ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தை சொல்லும், நீங்கள் என்னிடம் திரும்பி வந்து அமைதியுற்றால் விடுதலை பெறுவீர்கள், அமைதியிலும் நம்பிக்கையிலுமே நீங்கள் வலிமை பெறுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே கடவுளிடம் திரும்பி வருகின்ற மனிதருக்கு அமைதியினாலும் நம்பிக்கையினாலும் விடுதலை கிடைக்கிறது. அவனுடைய கஷ்டங்கள், துயரங்கள், வேதனைகள் எல்லாம் மாறி அந்த மனமாற்றத்தின் வழியாக, மனம் திருந்துதலின் வழியாக அவன் வாழ்வு விடுதலையின் வாழ்வாக மாறுகிறது என்பதை உணர்த்துகிறது. நான்காவதாக, மனம் மாற்றம் பெறுகின்றவர்கள் வாழ்வு பெறுவார்கள். எசேக்கியேல் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 31, 32 ஆகிய வார்த்தைகளில், புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும், மனம் மாறி வாழ்வு பெறுங்கள் என்று சொல்கிறார். எனவே நாங்கள் அழிய போகிறோம், எல்லாம் முடிந்து விட்டது என்று புலம்பிக் கொண்டிருந்த இஸ்ரேல் மக்களுக்கு இறைவன் எசேக்கியேல் இறைவாக்கின் வழியாக சொன்ன வார்த்தை, நீ மனம் திரும்பு, நீ மனம் திருந்து இறைவனிடம் வா, அப்பொழுது உன்னுடைய சாவுக்கு தள்ளப்படுகின்ற அந்த வாழ்வு மீட்பாகி வாழ்வு உனக்கு கொடுக்கப்படும், நீ வாழ்வா என்று இறைவன் சொல்கிறார். ஐந்தாவதாக, மனம் திருந்தியவர்களுக்கு, மனம் மாற்றம் பெறுகின்றவர்களுக்கு தூய ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார்.
தூய ஆவியானுடைய அருட்கொடையினால் அந்த தூய ஆவியானவர் மீண்டுமாக அந்த மனிதன் பாவத்தினுள்ளோ அல்லது அந்த மனம் மாறிய குற்றத்திலிருந்து மீண்டுமாக அதில் விழாமல் இறைவன் தூய ஆவியினால் அவர்களை பாதுகாக்கிறார். இதை திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 38வது இறைவார்த்தையில் பேதுரு கூறுகிறார். நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள், அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். எனவே மனம் மாறி ஒருவன் திருமுழுக்கு பெறுகின்ற போது அவனுக்கு தூய ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அன்பிற்கினியவர்களே, மீண்டும் மீண்டுமாக இந்த வார்த்தையை கேட்டு நமக்கு சலித்து போயிருக்கும், நமது செவிகள் எல்லாம் அடைத்து போயிருக்கும். மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தையை சொல்லுகின்றார்களே, எதில் மனமாற்றம் பெற வேண்டும், ஏன் மனம் திருந்த வேண்டும் என்ற ஏக்கம், எண்ணம், ஒரு வகையான விருப்பம் இந்த உலகில் உள்ள மனிதர்களுக்கு இருக்கும். ஆனால் கடவுள் சொல்கிறார், இந்த தவக்காலத்திலாவது, இந்த 40 நாட்களாவது நீ மனமாற்றத்திற்கு உன்னை கொடு. மனமாற்றத்திற்கு நாம் நம்மை கொடுத்தோமே என்றால் அங்கு எல்லா வகையான ஆசீர்வாதமும் கிடைக்கும். அங்கு தூய ஆவியானவர் நம் மீது பொழியப்படுவார். அங்கு வாழ்வு கிடைக்கும், அங்கு விடுதலை கிடைக்கும், அங்கு சுகப்படுத்துதல், நலப்படுத்துதல் கிடைக்கும், அங்கு நன்மைத்தனங்கள் கிடைக்கும். எனவே அன்பிற்கினியவர்களே, நாம் மனம் மாறவும், நம்மால் பிறரை மனமாற்றவும், கிறிஸ்துவிடம் அழைத்து வரவும் இத்தவ காலத்தில் முயல்வோம், ஜெபிப்போம். அன்பின் இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் உள்ளத்திலும் உடலிலும் மனமாற்றம் அடைந்து அதை எங்கள் வாழ்விலும் செயலிலும் வெளிப்படுத்த அருள்தாரும். ஆமேன்.